சென்னை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கால் வந்தது. லைக் கதாநாயகியில நீங்க ஆடிஷன் பண்றீங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். ஏன்னா டான்ஸ் தான் என்னோட பண்ணிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் வந்து சேர்ந்து டான்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படிதான் இருந்திருக்கு. எனக்கு திடீர்னு ஆக்டிங் பத்தி கேட்கும்போது ஓகே நமக்கு வருமா இல்லையான்னு தெரியாம வந்து ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த கால் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஆடிஷனிங் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ பிரபு என் ஹஸ்பண்ட் தான் வந்து அவர் என்ன புஷ் பண்ணாரு. சரி ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துப்பாரு, நல்லா இல்லைன்னா நம்ம அங்கேயே ஸ்பாட் டெலீட் பண்ணிடலாம், இல்லைன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு. ஸோ சும்மா ஒரு கிளிப்பிங் எடுத்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து ஓகே பெட்டரா தான் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அமிச்சோம் உங்களுக்கு. அந்த ரவுண்ட்ல நீங்க செலக்டட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ கேட்டாங்க. அது ஒரு ப்ராசஸ். அப்புறம் ஒரு 2 ஆன்லைன் ஆடிஷன்ஸ் ஸ்டெப்ஸ் நடந்தது. ஸோ அது முடிஞ்சு நேர்ல வந்து நீங்க சென்னைக்கு வாங்க அப்படின்னாங்க. அது வந்து ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு இடையில ஒரு ஃபில்டர் மாதிரி. ஸோ அதுக்கு வரதுக்கு வந்து நான் ரொம்ப தயங்கினேன். ஏன்னா வந்து கண்டிப்பா இது ரொம்ப புது ஃபீல்டு. ஓகே வீட்ல இருந்து சேஃபா ஆன்லைன்ல அனுப்புற வரைக்கும் ஓகே. பட் அது வந்து நேர்ல போய் அதை ஃபேஸ் பண்றது எப்படி இருக்கும்னு ரொம்ப பயந்தேன். பட் அப்பதான் பிரபு வந்து கண்டிப்பா நீ இவ்வளவு தூரம் பண்ணியிருக்க, ஓகே உனக்கு வருமா வரலையான்னு தெரியல, ஆனா நீ ட்ரை பண்ணி இப்போ நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போய் நேர்ல ஒரு கிவ் இட் அ கோ. எனிவே அவர் இன்னொன்னு சொல்லி என்ன மோட்டிவேட் பண்ணாரு. உனக்கு அங்க யாரையும் தெரியாது, அப்படியே நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப வந்துக்கலாம், உனக்கு தெரிஞ்சவங்க ஃபேஸ் யாரும் இல்லையா இல்ல அப்படிதான் சொல்லி வந்து என்ன கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தி கூட்டு போனாரு. நான் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு கூட உள்ள போகல, நான் அப்படியே திரும்பி வந்துருவேன்னு சொன்னேன். அவர் வந்து இல்ல போலாம், ஃபர்ஸ்ட் போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்கே வந்து ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் அங்கே நேர்ல பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அகேன் வி காட் கால் ஃப்ரம் தெம் சேயிங் யூ ஆர் செலக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். அது வந்து ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு இடையில ஒரு ஃபில்டர். ஸோ அது வந்து திரும்ப வந்தோம். ஸோ அந்த ஜேர்னி வந்து எப்படி சொல்றது, ஆக்டிங் வந்து எனக்கு வருமா வராதான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. ஸோ அது எல்லாமே ஒரு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனது வந்து இந்த ஆடிஷனிங் அண்ட் த்ரூ கதாநாயகி டெஃபினெட்லி.